ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெனி கலெக்ஷன். கட்டி பெருங்காயத்தை எப்படி நம்ம வீட்டில் பவுடர் செய்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பெருங்காயம் நம்மளோட அஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சாப்பாட்டோட ரசத்தோட நீங்கள் எல்லாத்துக்குமே பெருங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளே வீட்டில் பவுடர் பண்ணும் போது அது ரொம்ப பியூராக இருக்கும். அதனால் நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க. இப்படி தான் கொஞ்சம் சாஃப்டாக இலகின மாதிரி தான் இருக்கும் பெருங்காயம். அதை கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி வச்சு அது மேலே கட் பண்ணி போட்டுக்கோங்க. கையால் கூட நீங்கள் உடச்சி போடலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சிசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது குயிக்காக நம்ம எல்லாத்தையும் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பிளேட்டில் டைரெக்டாக போட்டுட்டிங்கன்னா திருப்பி அந்த பிளேட்டோட ஒட்டிடும் அது. அதனால தான் பிளாஸ்டிக் கவரில் போட்டிங்கன்னா அதை நம்ம திருப்பி வானலில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயை வானலில் வச்சுக்கோங்க. கடாயை நல்லா ஹாட்டான பிறகு இந்த பெருங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன பீசஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே ஒன்றோட ஒன்று ஒன்றா சேர்ந்துருச்சு. திருப்பி நான் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுட்டு வச்சுருக்கேன் வானலில். மிதமான சூட்டில் நீங்கள் அதை வறுத்து எடுக்கணும். கலர் இப்படி இருக்கும், பிளாக் கலர் மாதிரி. வறுத்த பிறகு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். மிதமான சூட்டிலே பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வேறு கலருக்கு மாறிடுச்சு. பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு அதை நல்லா ஆற வைக்கணும். இப்போது ஒரு மாதிரி இலகின மாதிரி இருக்கும். நல்லா ஆறின பிறகு தான் அது கட்டியாக ஆகும். சூடு நல்லா குறைஞ்ச பிறகு கட்டி ஆகிடும் பெருங்காயம். அதை நம்ம மிக்சியோட சின்ன ஜார் இருக்கு இல்லையா, அதில் போட்டு தான் பொடி செய்யணும். நல்ல பவுடர் ஃபார்மில் கிடச்சிரும். நீங்கள் அதை ஒரு நல்ல டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.